Hi friends, this is Rahman from Tamil Trading. Website tamiltrading.net. அந்த சைட்டில் போனீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஆன்லைன் ட்ரேடிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு உள்ள இந்த கம்பெனியில் போனால் நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெக்னிக்கலாக நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கணுன்னா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 ஸ்டாக், டாப் 20 ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்கில் அப்படின்ற ஸ்டாக்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் க்ரூட் ஆயில் வியூஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் பார்க்கலாம். பேசிக் எதுவுமே தெரியாதவங்க ஆன்லைன் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பேசிக் வீடியோஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறதை கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் போகலாம். லாஸ்ட் வீக் ஏப்ரல் 18 வந்து என்ன சொல்லியிருந்தோம், எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எவ்ரி வீக் அப்டேட் பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு 10 days ஒன்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸு, ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அப்டேட் பண்ணுறோம். அதை நீங்கள் டே ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் எக்ஸல். லாஸ்ட் வீக் 18th ஏப்ரல் நம்ம கொடுத்துருந்தோம். ஏசிசி வந்து நம்ம 2 டார்கெட் கொடுத்துருந்தோம். என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். 185 ஒரு டார்கெட்டும் 1211 ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நல்ல டவுன் போனதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த டவுன் போகிறப்போ பொறுமையாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது சக்ஸஸ் கொடுக்கும். கொஞ்சம் டவுன் ஆன உடனே எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து டார்கெட்டை ரீச் ஆகிருக்கு. 18th கொடுத்துருக்கோம், 23 ஒரு 5 daysக்குள்ளார நம்ம கொடுத்துருந்த டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு 121. அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நம்ம டார்கெட் கொடுத்தது 1211. 2 டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். 2 டார்கெட்டுமே ஹிட் ஆகிருக்கு. 1211 ஓகே, நம்ம கொடுத்த 2 டார்கெட்டுமே ஏசிசியில் ஹிட் ஆச்சு. அடுத்த ஸ்டாக் பேட்டா இந்தியா. அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேட்டா இந்தியாவில் நம்ம 2 டார்கெட் கொடுத்துருந்தோம். 1275, 1313 அப்படின்னு மார்க் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே ஹிட் ஆகிடுச்சு. செகண்ட் டார்கெட் அந்த சேம் டே எக்ஸாக்ட்லி ஹிட் ஆகிட்டு பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம கொடுத்த டார்கெட் 1313 மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தப்போ நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டார்கெட் பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட்லி 1213 வந்து டச் பண்ணிவிட்டு திரும்பியிருக்கு. கிளியராக பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கொடுத்த 2 டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. அந்த டைமிங் பாருங்கள் on 24 வித்தின் 4-5 daysக்குள்ளார. நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் தான் ஸ்டாக்ஸ் கொடுக்குறோம், அதனால தான் குயிக்காக ரீச் ஆகுது. ஓகே, அடுத்து பர்கர் பாயிண்ட் நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். செல் சைடு ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம், பை சைடு. செல் சைடு டார்கெட், பை சைடு டார்கெட் என்னடா 2 கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா எல்லா ஸ்டாக்கும் கொடுக்க மாட்டோம். சில ஸ்ட்ரைக் வந்து 2 சைடும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போ 2 டார்கெட் கொடுப்போம். இந்த செல் சைடு டார்கெட் வந்து எப்படின்னா இன்ட்ராடேக்குள்ளார செல் பண்ணி பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படின்னா ஃபியூச்சரில் செல் பண்ணி ஷார்ட் போய் ப்ராஃபிட் பண்ணலாம். பை சைட் டார்கெட் வந்து நீங்கள் இன்ட்ராடேயில் அப்புறம் டெலிவரியிலையும் எடுத்து வச்சு பண்ணலாம், ஃபியூச்சர்லேயும் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸும் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் அவைலபிள் இருக்கோ, ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுலேயும் பண்ணலாம். ஓகே, இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 535, 502 2 டார்கெட் கொடுத்துருந்தோம். 581 ஒன்று கொடுத்துருந்தோம். ஓகே, 581 டவுன் சைடு மார்க்கெட் போகல, பட் 581 கொடுத்துருந்தோம், அது ரீச் ஆகல. 535 கொடுத்துருந்தது ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடு வந்து 502 டவுன் சைடு ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம் பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த டார்கெட் அந்த லைனை பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. அந்த லைன் கரெக்டாக வந்து இங்கே டச் ஆகிருக்கு. ஓகே, நம்ம கொடுத்த டார்கெட்டில் செல் சைட் டார்கெட் ஒன்று ஹிட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் தென் 535 ஒரு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஃபைன். அடுத்த ஸ்டாக் என்ன ஸ்டாக்? பிபிசிஎல். பிபிசிஎல் நம்ம வந்து செல் சைடு ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம், பை சைடு 2 டார்கெட் கொடுத்துருந்தோம். என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள், மார்க்கெட் 344 அப்படின்ற செல் டார்கெட்டை டச் பண்ணியிருக்கு. அதை நான் ஹிட் பண்ணிடுச்சு கொடுத்துட்றேன். அப்புறம் 365 ஒரு டார்கெட் கொடுத்துருந்தேன், எக்ஸாக்ட்லி அதுவும் டச் பண்ணியிருக்கு. தென் 371 டார்கெட் கொடுத்துருந்தேன், 2 டார்கெட்டுமே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த டார்கெட் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு.
இந்த செகண்ட் டார்கெட் இன்னும் ஹிட் ஆகல, மார்க்கெட் ஹிட் ஆகும். அது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்க டார்கெட் அப்படின்றதுனால டைம் எடுக்கும். அது வெயிட் பண்ணால் கண்டிப்பாக அந்த டார்கெட்டும் ஹிட் ஆகும். அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது பிரிட்டானியா. பிரிட்டானியாவில் என்ன பண்ணியிருந்தோம், ரெண்டு டார்கெட் கொடுத்துருந்தோம். செல் சைடு ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம், பை சைடு ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் 2832 இருந்தப்போ 2788 செல் சைட் டார்கெட் எக்ஸாக்ட்லி ஹிட் ஆயிருக்கு. 2788 டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 2860 அப்படின்ற டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்கு. ஓகே, ரெண்டுமே ஹிட் ஆயிருக்கு. ஃபைன். அடுத்தது கேடிலா. கேடிலா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ரெண்டு சைட் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஒரே ஒரு டார்கெட் செல் சைடு மட்டும்தான் கொடுத்துருந்தோம். செல் சைடு மட்டும் கொடுத்துருந்தோம். அதில் ஒன் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. 326 அப்படின்ற டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இந்த டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 312 இன்னும் ஹிட் ஆகல. மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் போயிட்டுருக்கு. அதுவும் சீக்கிரம் ஹிட் ஆகிடும். ஓகே. தென் கோல்கேட் அண்ட் பால்மோலிவ் அப்படின்ற ஸ்டாக்ஸ், அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நம்ம வந்து செல் சைடு ரெண்டு டார்கெட்டும் பை சைடு ரெண்டு டார்கெட்டும் அதில் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, பை சைடு வந்து ஒரு டார்கெட் தான் கொடுத்துருந்தோம், செல் சைடு ரெண்டு கொடுத்துருந்தோம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். எக்ஸாக்ட்லி 1340 அப்படின்ற ப்ரைஸ் கொடுத்துருந்தோம். 1342 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. இந்த இதில் ஜஸ்ட் ஒரு 2 rupeesல. ஸோ நம்ம அதை மார்க் பண்ண வேணாம். நம்ம ஹிட்டான டார்கெட் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். 1390 அப்படின்ற டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு 2 rupeesல மிஸ் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம ஹிட்டான டார்கெட் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிப்போம். ஓகே, அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது கண்டெய்னர் கார்ப். கண்டெய்னர் கார்ப்பில் வந்து நம்ம பை சைடு ரெண்டு டார்கெட்டும் பை சைடு ஒரு டார்கெட் ஆக்சுவலி செல் சைடு வந்து ரெண்டு டார்கெட் கொடுத்துருந்தோம். 366 383 டச் ஆச்சு. 363 டச் ஆச்சு. 392 டச் ஆயிருக்கு. 3 டார்கெட்டுமே அதில் ஹிட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது எஸ்கார்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட்லாம் இன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத கடைசியாக சொல்லுவோம். அதை வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அதை சொல்கிறது எதுக்குன்னா, நம்ம கொடுக்கறது ஹிட் ஆகுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ப்ரீவியஸாக நம்ம கொடுத்ததோட ரிசல்ட்டை ஃபுல்லாக காட்டிட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்கார்ட்ஸ் வந்து நம்ம பை சைடு ரெண்டு டார்கெட்டும் செல் சைடு ஒரு டார்கெட்டும் கொடுத்துருந்தோம். செல் சைடு 655 அப்படின்ற டார்கெட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ஹிட் ஆகலை. பட் ஆல்மோஸ்ட் 665 வரைக்கும் வந்துருக்கு. ஒரு 10 rupeesல மிஸ் ஆகுறது நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. பை சைடில் நம்ம ரெண்டு டார்கெட் கொடுத்துருந்தோம், ரெண்டுமே ஹிட் ஆகலை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எஸ்கார்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொடுத்த டார்கெட்ஸ் எதுவுமே டச் பண்ணல. ஒரு ஸ்டாக் ஃபெயில் ஆயிருக்கு. அடுத்து கிராசிம். இந்த ஸ்டாக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செல் சைடில் ஒரு டார்கெட் பை சைடில் ஒரு டார்கெட் மட்டும் கொடுத்துருந்தோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பை சைடு நம்ம கொடுத்த டார்கெட் ஹிட் ஆகலை. மார்க்கெட் டவுனில் போக ஆரம்பிச்சிச்சு. செல் சைட் டார்கெட் எக்ஸாக்ட்லி ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 518 டார்கெட் ஹிட். ஓகே, அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிறது ஹெவல்ஸ். நம்ம வந்து செல் சைடு ஒரு டார்கெட் பை சைடு ரெண்டு டார்கெட் கொடுத்துருந்தோம். ஓகே, 492 நம்ம கொடுத்த டார்கெட் எக்ஸாக்ட்லி ஹிட் ஆகிட்டு 487 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெண்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு 541 அப்படின்றது 564 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்ஸ் ஹிட் ஆல்ரெடி. ஹெவல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கறது ஹெக்ஸவேர். என்ன கொடுத்துருந்தோம், சேல் சைடில் ரெண்டு டார்கெட்டும் பை சைடில் ரெண்டு டார்கெட்டுமே கொடுத்துருந்தோம். என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் டவுனில் போக ஆரம்பிச்சோம்னா செல் சைடில் போயிட்டு இன்ட்ராடேலையும் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணலாம். நம்ம கொடுத்த டார்கெட் 259, மார்க்கெட் 259 எக்ஸாக்டாக வந்து செல் சைட் டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு பாருங்கள். கரெக்டாக நம்ம டார்கெட் கொடுத்ததுலேருந்து தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது. நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும். பை சைட் டார்கெட் கொடுத்துருந்தோம், 288 வரைக்கும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து பட் நல்லா ஹை போயிருக்கு. 300லாம் கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. நம்ம கொடுத்த டார்கெட்லாம் தாண்டி
நல்ல ஹை போயிருக்கு. ஸோ இதில் நம்ம கொடுத்த டார்கெட் ஆல்மோஸ்ட் 4 டார்கெட்ஸுமே ஹிட் ஆகிருக்கு. ஓகே, தென் இன்ஃப்ராடெல் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்ஃப்ராடெல் நம்ம செல் சைடு 2 டார்கெட்டும் பை சைடு 1 டார்கெட்டும் கொடுத்துருந்தோம். நம்ம செல் சைடு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். பை சைடு 1 டார்கெட் தான் கொடுத்துருந்தோம், அது கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துடலாம். செல் சைடு கொடுத்த 2 டார்கெட்டுமே ஹிட் ஆகிருக்கு. 175 அப்படின்ற நம்ம டார்கெட் பை சைடு கொடுத்துருந்தோம், பை சைடு கொடுத்துருந்த டார்கெட்டும் ஹிட் ஆச்சு. ஸோ மார்க்கெட் போகிற டைரெக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இது ஃபியூச்சர்ஸில் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 சைடுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன்ஸில் நீங்கள் செல் சைடு போட்டு வைக்கலாம், ஃபியூச்சர்ஸ்லேயும் அது பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், கொடுத்த 4 டார்கெட்டுமே ஹிட் ஆச்சு. இன்ட்ராடே பண்ணால் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நம்ம வந்து கொடுக்குற டார்கெட்ஸ்லாம் இப்போ நம்ம 18ஆம் தேதி நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மார்க்கெட் 175 ருபீஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 68 ருபீஸில் இருந்துச்சு மார்க்கெட். ஓகே, ஆல்மோஸ்ட் இங்கே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் போச்சு. திரும்ப அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 174 வரைக்கும் வந்துட்டு 1 ருபீஸில் டார்கெட் மிஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துருக்கு. திரும்ப 2வது அட்டெம்ப்டில் வந்து தான் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அப்போது ஒரு 5 டேஸ் கழிச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஒரு 5 டேஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 ருபீஸில் டார்கெட் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல டவுன் போகிறப்ப பயந்துக்கிட்டு வெளியில் போகிறவங்க எல்லாமே பணத்தை லூஸ் பண்ணிவிடுவாங்க, சம்பாதிக்க முடியாது. எதுவும் இன்ட்ராடே பண்ணுறவங்க லூஸ் பண்ணிவிடுவாங்க. டெலிவரியில் வெயிட் பண்ணணும். பை சைடாக இருந்தால், செல் சைடாக இருந்தால் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் பணம் பார்க்க முடியும். தென் இன்ஃபி, லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸில் வந்து இன்ஃபி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் அப்படின்ற 628 இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு 20 ருபீஸ் அப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் கொடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் பாருங்கள் 20 அப் சைடு. அப்புறம் நம்ம 3rd டார்கெட் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம 2 டார்கெட் தான் கொடுக்குறோம், 3rd டார்கெட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுறது கிடையாது. பட் பாருங்கள், அந்த டார்கெட்டையும் எக்ஸாக்டாக ஹிட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்ஸ் மட்டுமே நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். ஓகே, ஏன்னா 3 டார்கெட் 4 டார்கெட்ஸ் இருக்குது, நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இன்ஃபோசிஸ் வந்து நான் 2 டார்கெட் அப்டேட் பண்ணியிருந்தாலும் ஹையர் டைம் ஃப்ரேம் டார்கெட் 681 அப்படின்றத நான் எக்ஸலில் அப்டேட் பண்ணல. பட் நான் வந்து இந்த இதை எக்ஸல் அப்டேட் பண்ணால் ரொம்ப பெருசாக போகும், எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்டேட் பண்ணுறது இல்லை. நம்ம டார்கெட் வந்து குயிக்காக ரீச் ஆகிற டார்கெட்டை மட்டும்தான் உங்களுக்கு நான் 2 டார்கெட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 18th ஏப்ரல் கொடுத்ததோட ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க, பக்காவாக வந்திருக்கு. ஓகே, அதில் ஒரே ஒரு ஸ்டாக் எஸ்கார்ட்ஸ் அப்படின்றது மட்டும்தான் நம்ம கொடுத்த 2 டார்கெட்டையுமே ரீச் பண்ணாமல் போயிடுச்சு. மீதி எல்லா ஸ்டாக்ஸுமே ரீச் ஆகிருக்கு. ஓகே, எத்தனை ஸ்டாக்ஸ் டோட்டலாக கொடுத்துருந்தோம்? 14 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். அவுட் ஆஃப் 13 வந்து நம்ம கொடுத்த டார்கெட். 13 ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. 1 மிஸ்ஸிங். ஸோ இதில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக அந்த டைமில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகே, இப்போது ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 5th மே நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹிந்த் பெட்ரோ. மார்க்கெட் லைவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் ரெகுலராக ஏன் வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்னா, நான் என்னோடய ட்ரேடிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ட்ரேடிங் ஒர்க், என்னோடய ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போடுறதுனால என்னால் கண்டினியூஸாக போட முடியல. சம்டைம் என்னோடய ட்ரேடிங் செஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்போது அன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ பர்டிகுலராக ஒரு டைமில் என்னால் வீடியோஸ் போட முடியல. பட் என் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் நான் வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்கேன். அது நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி நீங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பணம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹிந்த் பெட்ரோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன். நான் அனலைஸ் பண்ணுறப்போ 217 இருந்துச்சு மார்க்கெட். கரண்ட் அதே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 217 இருக்குது. அப்போ சைடு வந்து 2 டார்கெட் 232 அண்ட் தென் 257 2 டார்கெட் இருக்குது. ஓகே, 257. ஓகே, 2 டார்கெட் இதில் இருக்குது. டவுன் சைடு எந்த டார்கெட்டுமே இல்லை பார்த்துக்கணும். அடுத்து M&M. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது M&M. M&Mல மார்க்கெட் 376 இருக்குது.
செக் பண்ணுறப்போ 372 இருந்துச்சு. நம்ம ரெண்டு டார்கெட் 379 395 ரெண்டு டார்கெட்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகே, ஆல்மோஸ்ட் பாருங்கள் அனலைஸ் மார்னிங் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து 379 அப்படின்ற ஃபஸ்ட் டார்கெட்டை டச் பண்ணிவிட்டு டவுன் ஆகிட்டு இருக்குது. செகண்ட் டார்கெட்டுக்கு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஓகே, எனிவே அதை நம்ம அப்டேட் பண்ணுறதை அப்புறம் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது ஆயில் இந்தியா லிமிடெட். ஆயில் இந்தியா லிமிட்டோட ஸ்டாக் வந்து கரண்ட்டில் 96 rupeesல இருக்குது. அது வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 105 109 ரெண்டு டார்கெட் இருக்குது. 106 109. ஓகே, அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது பிவிஆர். நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் இப்போது. அதனால் டவுன் சைடு மட்டும்தான் டார்கெட் கொடுத்துருக்கேன். ரெண்டு டார்கெட் 906 885 அப்படின்றது ரெண்டு டார்கெட் இருக்குது. அடுத்த ஸ்டாக் எஸ்பிஐ லைஃப். ஓகே, எஸ்பிஐ கரண்ட் மார்க்கெட் 732ல இருக்குது. மார்னிங் அனலைஸ் பண்ணுறப்போ 719ல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. பட் டோன்ட் வரி, செகண்ட் டார்கெட் இருக்குது 764 இருக்குது. 763 ஆல்மோஸ்ட். ஓகே, தென் கோரமண்டல். ஓகே, மார்க்கெட் 584ல இருக்குது. மேலே 3 டார்கெட்ஸ் இருக்குது. 591 601 612 இருக்குது. நம்ம ரெண்டு டார்கெட்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணுறோன்றனால 591 601 நான் வந்து எக்ஸல் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்டாக் காட்ரேஜ் இந்தியா. ஓகே, மார்க்கெட் கிளியர் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. செல் சைடு தான் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் செல் சைடு ரெண்டு டார்கெட் கொடுத்துருக்கேன். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 249, டார்கெட் 240 and 232. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிந்த் ஜிங்க். ஓகே, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 167 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 169 and 173 அப்படின்னு ரெண்டு டார்கெட் அதில் இருக்குது. அடுத்து JSW கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 167 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஃபோர் இட் வாஸ் 169. அதுக்கு வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு டார்கெட் 177 and 187 இருக்குது. மரிக்கோ. இந்த லாஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது மரிக்கோ. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 294ல் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணபடி மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 309 and 358. அந்த 358 அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ட்ராக்ட். ஒரு 10 டேஸ்க்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் 309 அப்படின்றதுக்கு மேலே மார்க்கெட் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கு கொடுத்த ரெக்கமெண்டேஷனோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தாச்சு. 14 ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்ததில் 13 ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 4 ஸ்டாக் மிஸ்ஸிங் டார்கெட். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு 10 ஓகே ஆல்மோஸ்ட் ஆமாம் ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக ஒரு 10 ஸ்டாக்ஸ் மட்டுமே கொடுப்போம் இதுக்கப்புறம். ஏன்னா எல்லாமே கொடுத்தாலும் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறையா. அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து எத்தனை ஸ்டாக்ஸ் ஹிட் ஆகுது அப்படின்றத ஒரு நெக்ஸ்ட் வீக் இல்லை ஒரு வித்தின் 10 டேஸ்க்குள்ளார இதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா 10 days ஒன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர், நான் யூடியூபர் கிடையாது. ஃபுல் டைம் ட்ரேடர், ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணி நான் பணம் சம்பாரிச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய லைஃப்பை நான் வந்து ட்ரேடிங் மூலிமா தான் லீவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது எனக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால நான் 1 or 2 ஸ்டாக்ஸ் தான் எடுத்து நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அனலைஸ் பண்ணுற இந்த 10 ஸ்டாக்ஸில் வந்து நான் 1-2 ஸ்டாக்ஸில் நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் அதில் சம்பாரிச்சிட்ருக்கேன். மீதி இந்த 8 ஸ்டாக்ஸை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாலும் ட்ரேடர்ஸ் இதுமாரி வீடியோஸ் பார்க்குறவங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துக்காக தான் செய்கிறேன். ஓகேவா? நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபண்ட் மேனேஜரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ப்ராஃபிட் எடுத்தாலோ லாஸ் எடுத்தாலோ எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இந்த டிஸ்க்ளைமர் நான் ஆல்ரெடி கீழே போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் என்னோடய வீடியோஸில் திரும்ப சொல்லிடுறேன். ஏன்னா பிளாங்காக பார்த்துட்டு போய் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னா ட்ரேடிங் டார்கெட்டை நான் அனலைஸ் பண்ணி இந்த ப்ரைஸ்லாம் போவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எப்படி நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, எப்படி இந்த டார்கெட்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஓகே, இருந்தாலும் அந்த டே ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே எல்லா ஸ்டாக்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்க முடியும். ஆனால் பர்பஸாக நம்ம அது மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம செய்யலாம். பட் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிற டைமில் எந்த ஒர்க்குமே நான் பண்ண மாட்டேன். யூடியூப் ஒர்க்கு ட்ரேடிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் மட்டும்தான் நான் யூடியூப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா இப்போ நான் வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம டார்கெட்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே நார்மலாக யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். வெறும் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு 2-3 இண்டிகேட்டர்ஸை கம்பைன் பண்ணி நம்ம எடுக்கிறது அதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு 3 கேட்டகரிஸ் மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். ஆன்லைன் ட்ரேடிங், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் வியூஸ். ட்ரேடிங் வியூஸ் அப்படின்ற வீடியோஸில் தான் இந்தமாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் புதுசாக ஒரு 4th கேட்டகரி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது கொண்டு வரப்போம். அது சம்மந்தமான வீடியோஸ் இன்னும் நிறையா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே ட்ரேடிங் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் எல்லாமே நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மூலிமா பண்ணலாம். ஓகே, ரெகுலராக அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். ட்ரேடிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கலாம். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஏன்னா இது சப்ஸ்கிரைப் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரெகுலராக வாட்ச் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.